Good morning students. Welcome to Vetri and Vetri NEET Chemistry. நான் இன்னைக்கு lesson எந்த lessonனா solution lessonல இருந்து. Now the topic is solution lesson. Solution CBSE. Okay. But வந்து இது எது பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா based on solution. But இது வந்து JEE and NEET questions. JEE and NEET questions வந்து very selective questions. Okay, we can say only. Okay, lesson is solution. Okay, நம்ம இன்னைக்கு வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். क्वेश्चन படிக்கிறேன். Study the following graph representing the solubility of three gases A, B, C with pressure. Study the following graph representing the solubility of the gases A, B, C with respect to the pressure. Okay. Now here this line is not given, of course. This line is given by me. Okay, for teaching. Okay, now let us see the question. The correct order of Henry's constant. This is the place where you are having the question. So what we can understand is, இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம புரியத்தக மிஸ் நேரத்தில் ஒரு இது போகிறோம் பாருங்க. இது வந்து ஒரு பீக்கர். இதில் வந்து this is, let us have the, I am having the three different types of the gases. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து எதை கரைக்கிறோம்? ஏ கரைக்கிறோம், ரெண்டாவதுல பி கரைக்கிறோம், மூணாவதுல சி கரைக்கிறோம். ஸோ த மோல் ஃப்ராக்ஷன் வித் த பார்ஷியல் ப்ரெஷர், இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்டிகுலர் பார்ஷியல் ப்ரெஷரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஓகேவா? நான் லெட் அஸ் சீ. இந்த பார்ஷியல் ப்ரெஷர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அங்கேருந்து அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல உனக்கு அந்த கட் விழுது. ஐ கேன் சே லைக் திஸ். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, what we can understand is, in this point I can mark this is the mole fraction of your, I can say this is the mole fraction of your A which is greater, அதாவது இது அதிகமாக இருக்கிறது. அதாவது ஏல இதோடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம். ஓகேவா? அடுத்தது, now this is the mole. Now you can see, இது பாருங்க, இது வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சி. அப்போ சியோடைய மோல் ஃப்ராக்ஷன் ஈட்டா குறைவாக உள்ளது. ஓகே, இப்போ அடுத்தது, now they are asking correct order of Henry's constant. நல்லா கவனிங்க, கொஸ்டின் இஸ் வெரி ட்ரிக்கி. நம்ம இப்போ எதிர்பார்க்கலாம் 2025 நீட்டுக்கு இந்த கொஸ்டின். என்னுடைய சேனல் ஃபுல்லாக வந்து ஒன்லி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் தான். பேசிக் லெசனை வச்சுட்டுலாம் நான் டீச் பண்ண போகிறதுல ஒன்லி ட்ரிக்கி கொஸ்டின். நீட் ஜேஇக்கு தொடர்ந்து டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன். ஈவினிங் 6, 7, 8 டெய்லி வந்து பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஃபார் திஸ் அகாடமிக் இயர். நான் லெட் அஸ் see them. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏ அதிகமாக கரைஞ்சிருக்கு. இப்போ வாங்க, ஹென்ரிஸ் லா வந்து P gas equal to Henry's law into this is called mole fraction. இப்போ இந்த மோல் ஃப்ராக்ஷன் இதை இந்த சைடு எடுத்துறேன். அப்போ mole fraction with the Henry's constant inversely related. இப்போ Henry's constant வேல்யூ குறைய மோல் ஃப்ராக்ஷன் இதோடைய மதிப்பு என்ன ஆகும்? இது குறையுது அப்படின்னா இது அதிகமாகுதுன்னு அர்த்தம். this is called mole fraction வேல்யூ அதிகம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? solubility அதிகம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ஏ வந்து அதிகமா கரைஞ்சிருக்கு அப்படின்னா, இது பக்கத்தால எழுதுறேன், ஏ அதிகம்னா ஏ உடைய நல்ல இந்த இடத்துல மார்க் பண்ற பாரு, அதோடைய Henry's constant வேல்யூ குறைவானது. இதுதான் நீ வந்து இங்க நீனு கத்துக்கிற பாயிண்ட். ஓகே, கே உடைய கேஹெச், ஏவனுடைய கேஹெச் வேல்யூ குறைவானது. யாரது அதிகம் அப்படின்னா, சியோடைய கேஹெச் வேல்யூ அதிகம். இப்ப போய் பாருங்க, இந்த இடத்துல இந்த சிம்பிள் என்ன சொல்றேன்னா, ஏ அதிகங்குது, நமக்கு என்ன சொல்றது? ஏ குறைவுங்குது.
இந்த இடத்துக்கு வந்தோம்னா what is order is A குறைவு C அதிகம். அப்போ our answer is the second one only. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி போட்டோம்னா A, B, C அதிகம். So now this is your option, that is 2. So this is the way. இது மாதிரி தான் நீ வந்து ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்க்குரிய இந்த கிராஃப் கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க. 2024ல் கிராஃப் கொஸ்டின் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் வந்திருக்கேன். எதில் 2024 நீட்டில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரில் வந்திருக்கு. அதனால் நம்ம இது 2025ல் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகே, ரொம்ப கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸை பார்த்துடுங்கம்மா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு அடுத்ததுக்கு போகிறோம். எஸ், கிராஃப் கொஸ்டின் எடுத்தாந்துருக்கோம் பாருங்க. இதை கொஸ்டின் என்னன்னு படிப்போம். ஓகே, அதாவது சேலஞ்சிங் கொஸ்டினாக பார்த்தா தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். இது படிக்கிறேன், திரும்பி நான் சொல்கிறேன். கொஸ்டின் படிக்கும்பொழுது ஒரு வாட்டி ஃபஸ்ட் வாட்டியே கொஞ்சம் கிராஸ் பண்ண புரிஞ்சிக்க பழகிக்கோ. அதாவது திரும்ப திரும்ப படிக்கிறத அவாய்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ படிக்கிறேன். Which one are the following graph between the log P? Yes, log P on y-axis and 1/t on the x-axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது வந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணது அப்படிங்கிறாங்க. ஓகே, எதுக்கு ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைஞ்சிருக்காங்கிறத நான் எழுதிடுறேன். கிராஃப் வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. log P versus 1/t. இந்த படத்தை நான் இந்த இடத்து உனக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது வேப்பர் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அதாவது ஒரு கண்டெய்னரில் ஒரு லிக்விட் வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் அதிகமாக வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும். வேப்பர் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா லாக் அது P அதிகமாகும். P அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்னவாகும், லாக் Pயும் அதிகமாகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள ரிலேஷன்ஷிப் டெம்பரேச்சர் அதிகமானா லாக் P அதிகமாகும். ஓகே, இப்போ உன்னுடைய கிராஃப், இப்போ இதுக்கு நான் பக்கத்தால் கிராஃப் வரையணும் பாருங்க, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அதால நான் மிஸ் பொறுமையாக நடத்துகிறேன். நீ திரும்ப திரும்ப பார்க்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகே, எஸ், இங்கே என்ன கொடுக்குறோம், லாக் P. இங்கே டெம்பரேச்சர். நான் என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் அதிகமானால் லாக் P அதிகமாகும்னு சொன்னேன். கரெக்டா? அப்போ ஒன் லைன் நீ எப்படி எதிர்பார்க்குற, யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் லைக் திஸ். எப்போ இது வந்து டெம்பரேச்சரோட இருக்கும் பொழுது. ஆனால் நமக்கு இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். அதான் என்னுடைய கொஸ்டினுடைய செலெக்ஷனே அப்படி. இங்கே T இவங்க எதுக்கு வரைஞ்சிருக்காங்கன்னா 1/tக்கு வரைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீ அப்படியே போட, இந்த இடத்துல லாக் P, இந்த இடத்துல எஸ் y ஆக்சிஸ்ல லாக் P, x ஆக்சிஸ்ல 1/t. மிஸ் என்ன சொன்னேன், இது Tனா டைரக்ட்லி அப்படியே இது இன்க்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் 1/tனா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நான் கிராஃப் வரைகிறேன் பாருங்க. இப்போ உங்க முன்னாடியே வரைகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே 1/t அதிகமாகணும். இங்கே வந்து 1/t வந்து என்னது, இன்க்ரீஸ் ஆகணும், அதிகமாகணும். அதிகம் ஆகணும்னா என்ன ஆகணும், இது டினாமினேட்டர்ல இருக்கு. டினாமினேட்டர் குறைய 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 உன்னுடைய முழு வேல்யூ என்னவாகும், வேல்யூ அதிகமாகும். இப்போ உனக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுனா டினாமினேட்டர் குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் குறையுது. இங்கே பாருங்க, இது இந்த இடத்துக்கு அப்படியே இதை போய் மார்க் பண்ணு. 1/10, 1/8, 1/6 இது மாதிரி. Now then it is 1/4 அப்படி இருக்கு. அப்ப இது எதை குறிக்குது, டெம்பரேச்சர் குறைய 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 இது என்னவாகும், டெம்பரேச்சர் குறையுதுன்னா இதுவும் என்னவாகும், குறையணும். ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு 1/10க்கு இங்க இருக்கு, அடுத்து 1/8க்கு இங்க இருக்கு. அப்புறம் டெம்பரேச்சர் குறைய குறைய 1/10 ஆகும், குறையும். இது என்ன ஃபைனலா முடிக்கிற, temperature decreases. Okay, temperature decreases
1 by t increases. இதுதான் உன்னுடைய x axis. இப்போ டெம்பரேச்சர் குறைய குறைய இது என்னவாயிடுச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் கிராஃப், ஆன்சர் கிராஃப். திரும்ப திரும்ப நான் சொல்றது கிராஃப் கொஸ்டினை தேடி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. by having lot of typical questions for your NEET 2025 and JEE. okay, next we are moving. திரும்ப புரியலன்னா இன்னொரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கம்மா. டெஃபினட்டாக இதில் உனக்குரிய 45 கொஸ்டின் என் வீடியோவில் இருக்கும். ஓகே, ப்ரூவ்டு எக்ஸாம்பிள். போன வருஷம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே they got very good கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஓகே, இப்போ பார்க்குறோம். எஸ், elevation in boiling point of molar glucose solution density is given. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்கன்னு பாருங்கள். elevation in boiling point மோலார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது வந்து என்னென்னா ஸ்மால் எம் வந்து எதுக்குன்னா மொலாரிட்டிக்கு தான் ஸ்மால் எம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கூட ஒரு நிமிஷம் என்ன நினச்சேன்னா, வாட்டருங்கிற பட்சத்தில் ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா உனக்கு டென்சிட்டி, அதாவது அடர்த்தி கொடுக்காமல் இருக்கும் வரைக்கும் நீ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். தண்ணியில் தான் கரைக்கிறாங்க. காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து தட் இஸ் கால் தொகைசார் பண்புகள் வந்து டைலூட் சொல்யூஷனுக்கு தான் மேட்ச் ஆகும். அதனால நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். பட் ஆனால் இங்கே வந்து டென்சிட்டி வந்து 1.2ன்னு கொடுக்கப்பட்ட டயத்தில் நீ வந்து எதை எது பண்ணக்கூடாது? ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்னு கன்சிடர் பண்ணாத. ஓகேவா? அப்போ நம்ம என்ன மிஸ் செய்யணும் அப்படின்னா கேபிட்டல் எம்மை நம்ம என்ன பண்ணணும்? வைத்து ஸ்மால் எம்மை கண்டுபிடிக்கணும். புரியுதா? So this is not equal ஏன்னா because the density is given. Keep it in the mind, density is given. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது நம்ம பேசிக் கான்செப்ட் லெசனில் கொடுத்த ஃபார்முலா தான். It is molarity is equal to 1000 molarity 1000 density minus MnM. ஒரு வந்து molarity, இது molar mass of solute. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நீ என்ன பண்ணா ஸ்மால் எம் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். டென்சிட்டி வந்து 1.2. எஸ், இது அப்படியே இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. எஸ், சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? இஸ் ஈக்குவல் டு 1000, molarity is 1 divided by 1000, density is 1.2 minus of molarity 1 and molar mass of glucose is written there, it is 180. அப்போ உனக்கு இந்த இடத்துல வருவது 1000 by இங்கே 1.2 நீ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணணும்னா 3 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ வந்து என்ன ஆகுது? மைனஸ் இது என்ன ஆகுது? 180. இப்போ பாருங்கம்மா. எஸ், 1000 மொலாரிட்டி 1 அவ்வளோதான் இன்ட்டு 1. இங்கே வந்து 1200ல இருந்து 180 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 10ல் 8 போச்சுன்னா 2, 1க்கு 1 0 1. ஸோ இது சும்மா இப்படி கூட 200ல் 150 போச்சுன்னா 20. ஸோ 1020. புரியுதுங்களாமா? இப்போ இதை நீ டிவைட் பண்ணிக்கிற. ஓகே, இப்போ நீ இதை எப்படி டிவைட் பண்ணுவேன்னா 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 100/102. ஓகேவா? 100/102னா உனக்கு வந்து 50/51 வருது. இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. 50/51 புள்ளி 0. 5 வாட்டி போட்டுக்கலாமா? இல்லை 9 வாட்டி போட்டுக்கோ. 9 95 45. ஓகேவா? 10ல் 9 போச்சுன்னா 1, 9 5 போச்சுன்னா 4 0. அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணலான்னா 4 வாட்டி 4 7 8 போடுவோம். இல்லைன்னா 8 5 40. ஓகே, கரெக்ட். ஸோ 0.98 யூ டேக் இட். 0.98 தான் உனக்கு உரிய என்ன பண்ணியிருக்க? 0.98 is the small m. Okay, small m is equal to 0.98. புரியுதுங்களா? இப்போ அது யூஸ்வலாக 1க்கு 1 இருக்கும். டென்சிட்டி கொடுத்ததால் நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? எஸ், டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி. வேர் கேபின்னு எப்பொழுதுமே ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவது
ஆப்ஷனை பார்த்துக்கோ. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேபி பேட்டர்னில் இருக்கு. அதனால நீ கேபியை வந்து கேபியாவே எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்த்த மொலாரிட்டியோடைய வேல்யூ வந்து 0.98 நினைக்கிறேன். 98. எஸ், இதில் வந்து நம்ம ரொம்ப அலங்காரமாலாம் போட முடியாது. எஸ், கேபியாவே வச்சுக்கோங்க. இப்போ மை ஆன்சர் இஸ், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டினை போய் எலிவேஷன். ஸோ எலிவேஷன் கரெக்டாக வந்துச்சு. 0.98 kb. Now our answer is here. ஓகேமா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துலலாம் கொஸ்டின் பக்கத்தாலே அப்படி ஜஸ்ட் லைக் இப்படி நீ போட்டு ஸ்கிரிபிள் பண்ணி போட வேண்டியதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்ப ஒரு நோட்டு போட்டு பர்ஃபெக்டாக எழுதிக்கோ. ஓகே, நான்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வச்சு லெசன் கற்றுக்கிறப்ப எந்த டேட்டில் போட்டிருக்காங்க, எவ்வளோ மினிட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிலாம் போட்டுவே பார்ப்பேன். நீ அதை போட்டு நீ வந்து ஒரு நோட்டை போட்டு நீ லைனாக எல்லாத்தையுமே எழுதி வீடியோஸ் வந்து காப்பி பண்ணிக்கோ. திரும்ப அதையே பாரு, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒவ்வொரு வாட்டி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகே, எல்லாமே டிசம்பர் மந்த்துக்குள்ளே பண்ணிக்கோ. ஜனவரிக்கு அப்புறம் நீ வந்து இந்த யூடியூப் பக்கமே டெஸ்ட் எழுதுறதுக்கு மட்டும் வா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை பார்க்குறோம். என்ன இருக்குன்னு பாருங்க. யூனிட் ஆஃப், அவன் கேட்குறது யூனிட் ஆஃப் எபிலோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகே, எபிலோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் பாய்லிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். அதோடைய ஃபார்முலா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், ஆனால் உனக்கு முன்னாடி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெஃபரன்ஸ்க்காக அப்படியே இருக்கட்டும், இஸ் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம். உனக்கு இது வேணும் இல்லையா, இது இந்த சைடு எடுத்துருவாங்க. டெம்பரேச்சர் யூனிட் வந்து நமக்கு தெரியும் கெல்வின். இது மொலாரிட்டி. மொலாரிட்டினா நம்பர் ஆஃப் மோல் டிவைடட் பை கிலோகிராம் இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் கேபியோடைய யூனிட். ஓகே, இப்போ நீ இது அழகாக எழுதுனா எப்படி எழுதுனா, கிலோகிராம் கெல்வின். கிலோகிராம் மேலே போச்சுன்னா மைனஸ். இது வந்து என்னவோ, இது அப்படியே மேலே போகிறப்ப ப்ளஸ் ஆகும், இது கீழே தான் இருக்குது மோல் இன்வெர்ஸ். இதுதான் வந்து என்னது, யூனிட் ஆஃப் கேபி. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இது நம்ம ஸ்கூலில் நடத்திருப்பாங்க தெரியும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வாங்க, இது இந்த ஆன்சர் பாருங்க, கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வெர்ஸ். நம்மளது அது பாருங்க, கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வெர்ஸ். கரெக்ட். ஓகே, இந்த இடத்துல பார்த்தா கெல்வின் இன்வெர்ஸ் இது கிடையாது, இதில் கெல்வின் இன்வெர்ஸ் கிடையாது, இங்கே கிலோகிராம் இன்வெர்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ இது முக்கியமானது அது வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல. இப்போ இது தாண்டி இன்னொன்று இருக்கு பாருங்க, ஆர் கிலோகிராம். இது கெல்வின் இன்ட்டு இதுக்காக தான் நான் இந்த கொஸ்டினை நான் சூஸ் பண்ணது. இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா புதுசாக இருக்கு இது. இந்த இதை அவன் எப்படி கொடுத்துருக்கானா கெல்வின் இன்ட்டு இது அப்படியே என்னன்னா மொலாரிட்டி இன்வெர்ஸ்னு கொடுத்துருக்கான். மொலாரிட்டி அதுக்கு வந்து ஒரு இன்வெர்ஸ் கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? திஸ் இஸ். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, அதனால் புதுசாக இருக்குது, புதுசு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால அதுக்காக மட்டும்தான் இந்த கொஸ்டினை நான் எடுத்திருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய சேனல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் மேலே வந்து கொடுக்குமா, இது அந்த அல்கிரிதம் ஏதோ சொல்கிறாங்க. அடுத்து வந்து லைக் அண்ட் ஷேர், தென் ஒன்லி த வீடியோஸ் மேலே வரும். எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப பேர் வியூஸும் பார்ப்பாங்க, நல்லாயிருக்கும், க்ரோத் ஆகும் மிஸ்ஸோடைய சேனல். ஸோ லைக் அண்ட் ஷேர். ஓகே, டெய்லி ஈவினிங் 6 o'clock என்னுடைய வீடியோஸ், ஈவினிங் 6 o'clock என்னுடைய வீடியோஸ் வரும். உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கமெண்ட்டில் உனக்கு வேணுங்கிறத கேளுங்க, நான் அடுத்த வீடியோவை தொடர்ச்சியாக போடுவேன். டெய்லி ஈவினிங் எனக்கு நான் வந்து +1 +2க்கு நீட் ஜேஇக்கு மட்டும்தான் வீடியோ போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கான்செப்ட் டீச்சிங் இருக்காது, ஒன்லி கொஸ்டினாக போட்டு டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மற்ற இடத்துல கிடைக்காதா இருக்கும். என்னுடைய கொஸ்டின் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்சிங் கொஸ்டினாக கொடுப்பேன். அதனால டெய்லி தொடர்ந்து பாருங்கள், டெய்லி நிச்சயம் இருக்கும் வீடியோஸ். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18 grams of glucose and 6 grams of urea are dissolved. பாருங்க, are dissolved in 1 liter of aqueous solution at 27 degrees centigrade. The osmotic pressure of the solution will be.
இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே எழுதுறேன். இங்கே இருக்கு ஃபார்முலா CRT N/VRT. இப்போ இதுதான் புதுசு. நான் சொன்னல என்னுடைய கொஸ்டின் எல்லாமே புதுசு. இது என்ன புதுசுனா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுதான் புதுசு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடி. குளுக்கோஸுக்கு ஒன்று, யூரியாவுக்கு ஒன்று. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்முலா என்னது? இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் பை மோலார் மாஸ். அப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் கேட்டினா என்ன சொல்லுவேன்? 18/180. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவேன்? 6/60. இதுவும் உனக்கு வந்து 1/10 வருது, இதுவும் உனக்கு வந்து 1/10 வருது. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா உனக்கு என்ன வருது? 0.1. 0.1 plus 0.1 divided by volume is 1 liter. Okay, what is the formula? Pi is equal to N/V, the CRT. Rக்கு வந்து 1/2 into 27 கொடுத்திருந்தாங்க, 300. எஸ். இப்போ இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னா, அதான் மிஸ்க்கு கொஸ்டின்ஸ் வந்து டிப்ஸும் புது கொஸ்டினுமா தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் டிப்ஸ் கொடுப்பேன். இது என்ன அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னா வேல்யூ ஆஃப் R is equal to 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். இப்போ இந்த யூனிட் உனக்கு வேணும்னா இந்த தான் வேல்யூ. இதுக்கு பதிலாக நீ வந்து இது என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அப்போ இது வந்து என்னன்னா டெம்பரேச்சர். இது வந்து 27 டிகிரி சென்டி. அப்போ வாட் இஸ் 27? ஆட் பண்ணிங்கன்னா 300. 300 எப்போதுமே இது மாதிரி போட்டுருவோம் மிஸ். 3 × 10⁻². இதெல்லாம் வந்து 2-3 ஸ்டெப் ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ உனக்கு புதுசு இருக்கும், எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு இருக்கும், அதுக்கடுத்து டிப்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ கேன் கெட் ஃப்ரம் மை வீடியோஸ். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 0.2 டிவைட் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை, 1/12. ஓகேவா? 1/12 into 3 × 10⁻². இது பாருங்க எவ்வளோ அழகாக போகுது பாருங்க. 4 2 8 into 10⁻². கரெக்டு தானே? எஸ். அப்போ உனக்கு 0.2 எஸ் 4 8 into 2. ஸோ உனக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்டு இதுனா 2 டிஜிட் தள்ளுங்க. அப்போ யூ வில் கெட் இட் த 80. ஸோ ஓகே, வாட் இஸ் த ஆன்சர்? வி கேன் see here. Some 4.98 is given. What is the problem is here? Volume or team? Yes. 1/10, 0.1, 0.1. இது ஆட் பண்ணால் 0.2, 0.2 into volume is 1 liter. No problem. Yes, this is the problem. 18 and urea dissolved in 1 liter aqueous solution. The osmotic pressure is equal to, okay, 1 liter only, 0.2 into 1/12. So 1 minute. Here the mystery. Children, here we can get the mystery. Please, we will. இது அப்படியே இருக்கட்டும். எஸ் இருக்கட்டும். நம்ம அடுத்தது பக்கத்தால் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எஸ் 0.2 volume is 1 liter only. 1/12 into 3 into 10/2. போட்டு பழகிடுச்சுன்னா இவ்வளோ ஃபாஸ்ட் வரும். 1 4 இங்கே வந்து this is the mistake I did. ஓகே, இப்போ இங்கே பாருங்க. எஸ், இது 2ஆல் மல்டிப்ளை 10ஆல் இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.2 into, now we are getting the answer. 0.2 into 10⁻² divide by 4. இப்போ நான் இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப அது என்னவாயிடும்? This is become 20/4 is equal to approximately 5. This is your answer. Approximately 5. இங்கே பாருங்க, இதோட ஆன்சர் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. This is what is given is 4.92. Okay, இப்போ இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணனா, this is the place we did mistake. இந்த கேன்சலிங்ல இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஓகேவா? let me screen பண்ணிடுறேன் இந்த இடம். That's all. Now you got it? Here. This is your. So you see how what are the things are there? Here புதுசு மிக்ஸ் பண்ணி கொடுத்தது புதுசு. ரெண்டாவது ஆர் வேல்யூ கொடுத்துருக்கேன், அது ஒரு டிப்ஸ். ஓகே, மூணாவது 27 நீ 300 போட்டு இதை அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் மூணாவது. ஸோ இதெல்லாம் வந்து ஹவு யூ கேன் ஈஸிலி டூ த சம்ஸுங்கிற
கொடுத்துருக்கேன். எஸ், திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ளீஸ் லைக் மை சேனல். ஓகே, தென்னோடய மேலே வரும், அப்போ தான் உனக்கு அடுத்த வீடியோஸ் வரும். எஸ், இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம் the correct relationship between the boiling point of the very dilutes. They are asking boiling point. எப்பொழுதுமே அந்த இது பார்க்குறப்ப மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்னு பாருங்கம்மா. பாய்லிங் பாயிண்ட்னா ஈஸியாக இருக்கும், எலிவேஷன் கரெக்டாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட்னா ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வெரி டைலூட் சொல்யூஷன் ஆஃப் 2 கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. ஒன்று அலுமினியம் குளோரைடு T1, ரெண்டாவது கால்சியம் T2. இது சேம் மோலார் கான்சன்ட்ரேஷன். இவ்வளோதான், இதோட முடிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 1, இதில் உனக்குரிய ஐடியா என்ன அப்படின்னா, த கிரேட் ஹிடன் ஐடியா என்ன அப்படின்னா, ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப், நல்லா பார்த்துக்கோங்கம்மா, திஸ் இஸ் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் will having the same change in the colligative property. சேம் சொன்னதில் colligative property சேஞ்ச் ஆகும், ஒன்றா தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னுடைய அலுமினியம் குளோரைடுக்கும் அடுத்தது கால்சியம் குளோரைடு, இதில் T1 இது T2, கான்சன்ட்ரேஷன் எப்படியுமே செறிவுன்னா இப்படி போடுவோம் இல்லையா, அதை தான் சொல்லுவேன், சேம். அப்போ அந்த எலிவேஷனும் என்னவா இருக்கணும், சேமாக இருக்கணும். இது கண்டிஷன். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஐ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை மறந்துடாதீங்க. ஐ ஃபேக்டர் இதுக்கு 4, இதுக்கு 3. ஸோ இப்போ நான் இங்கே பாருங்க, இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, வாட் இஸ் யுவர் ஃபார்முலா, டெல்டா டி ஈக்குவல் டு ஐ ஃபேக்டர், அதுக்கப்புறம் கேபி இன்ட்டு திஸ் இஸ். ஓகேவா? இப்போ உனக்கு இது சேம், ஓகேவா, இதுவும் சேம். அப்போ டெல்டா டி எதோட சம்மந்தப்பட்டிருக்கு, ஐயோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஐ ஃபேக்டர் 4, 4m வரும், 3m. இதை திறந்து கேபி வேல்யூ 2 பேத்துக்கும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ டிசைட் பண்ணுறது யாரு, ஐ ஃபேக்டர். பாய்லிங் பாயிண்டாக இருந்தால் ஐ ஃபேக்டர் அதிகம் என்றால் இதுவும் அதிகம். ஸோ அதனால T1 is greater than T2. ஸோ the answer is T1 is greater than T2. சப்போஸ் இதுவே மெல்டிங் பாயிண்டாக இருந்தால், அடுத்தது டிப்ஸ். மெல்டிங் பாயிண்டாக இருந்தால் I factor directly with the boiling point, inversely with the melting point. I factor அதிகமாக melting point குறையும். அதனால எப்போ அதை படிக்கிறப்பையும், நான் படிக்கிறப்ப பாய்லிங்கா, அப்போ கூல் அப்படின்ற, அப்போ கஷ்டம் இல்லை, மெல்டிங்கா, ஓ டேஞ்சர் அப்படின்பா. அப்போதான் உன் பிரெயினில் ரெக்கார்ட் ஆகிடும். அப்போ முடிவெடுக்கிறப்ப அந்த பயம் உனக்கு சரியாக முடிவெடுக்க வைக்குமா. ஸோ இது மாதிரி மை சேனல் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் நியூ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்லையும் டிப்ஸ் இருக்கும், அப்புறம் ஐடியா இருக்கும். அடுத்து அது வேறு மாதிரி வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கைடன்ஸ் இருக்கும். ஸோ இப்படியே போனீங்கன்னா டெஃபினட்டாக வாட் இஸ் அவர் எய்ம் இஸ் டு கெட் 180 out of 180 in NEET is confirmed. All the best children. Thank you from Vetri and Vetri Chemistry. I am Ma'am Vetri Chelvi. Thank you.